ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எப்போதும் இட்லி அவிப்போம்ல, கீழே பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு மேலே இட்லி சட்டி வச்சு அது போல் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த இட்லி தட்டு மேலே வச்சிடலாம். தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டிஷ்க்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே இட்லி தட்டு வச்சு அது மேலே ஒரு தட்டில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இந்த உருளைக்கிழங்கு. இது கூட ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை பிரியர் இல்லை அப்படின்னா, முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசித்த உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறலாம், இல்லைனா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ரெசிபி வந்து முறுமுறுன்னு வராது, ரொம்ப கடுக்குன்னு போயிடும். அதனால் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முறுக்கு உரல் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண முறுக்கு அச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா சேவு இருக்குல்ல, பெரிய சேவு, அந்த சேவு அச்சு கூட எடுக்கலாம். இப்போது இந்த முறுக்கு உரலில் இந்த மாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ மாவை ஃபில் பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவொடனே வெளியில் எடுத்துருங்க. இது நல்லா வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த சிப்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் செய்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.